ஹலோ லேர்னர். இந்த வீடியோவில் நாம் யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசம்பர் 2024 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொஸ்டின்ஸ் தான் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சஸ் டைம். ஆக்சஸ் டைம் இன்க்ரீசிங் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? சாலிட் ஸ்டேட் டிரைவ், ஆப்டிக்கல் டிஸ்க்ஸ், டிரேம்ஸ், எஸ்ரேம்ஸ், தென் ரெஜிஸ்டர்ஸ். இதை நம்ம பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு சிபியூ ஆக்சஸ் பண்ணுறது என்னவா இருக்கும்? ரிஜிஸ்டர்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ரிஜிஸ்டர்ஸ் வந்து ஈயாக இருக்கிறதுனால இந்த ஆப்ஷனை நம்மளால் என்ன செய்ய முடியும்? சூஸ் பண்ண முடியும். ஒன்றுமே தெரியலை அப்படின்னாலும் ரிஜிஸ்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதானா? டக்குன்னு ஆக்சஸ் பண்ணிடலாம். அப்போது அதை வச்சு நம்ம ஈன்னு இந்த ஆப்ஷன் நம்பர் டின்னு சூஸ் பண்ணிடலாம். இப்போ நாம் ஒவ்வொன்றும் எவ்வளோ டைமில் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சாலிட் ஸ்டேட் டிரைவ்னா எஸ்எஸ்டி. ஓகேவா? எஸ்எஸ்டி ஆக்சஸ் டைம் வந்து 25 to 100 மைக்ரோ செகண்ட்ஸ். ஓகேவா? மைக்ரோ செகண்ட்ஸ். தென் ஆப்டிக்கல் டிஸ்க் வந்து ஆக்சஸ் டைம் வந்து ஓகேவா? 50 to 300 மில்லி செகண்ட்ஸ். தென் டைனமிக் ரேம் வந்து 10 to 70 நேனோ செகண்ட்ஸ். இது வந்து நேனோ செகண்ட்ஸ். ஸ்டாட்டிக் ரேம் வந்து 0.5 to 10 நேனோ செகண்ட்ஸ். ரிஜிஸ்டர்ஸ் வந்து லெஸ் தேன் ஏ நேனோ செகண்ட். லெஸ் தேன் ஏ நேனோ செகண்ட். லெஸ் தேன் 1 நேனோ செகண்ட். அப்போ ரிஜிஸ்டர்ஸ் தான் என்னது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எஸ்ரேம், அதுக்கப்புறம் டிரேம். ஓகேவா? ரிஜிஸ்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எஸ்ரேம், அதுக்கப்புறம் டிரேம், அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட் டிரைவ் வந்து மைக்ரோ செகண்ட்ஸில் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால ஃபோர்த்து மைக்ரோ சாலிட் ஸ்டேட் டிரைவ். லாஸ்ட் தான் என்னது? ஆப்டிக்கல் டிஸ்க். அந்த வரிசையில் தான் ஆன்சர். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க நமக்கு. கரண்ட்லி இது வந்து ஒரு டிஸ்க் ஸ்கெடியூலிங் அல்காரிதம். அது என்ன ஸ்கெடியூலிங் அல்காரிதம் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 28லேருந்து 36, 45 இப்படி போய்கிட்டே இருக்குது. 199 இங்கே இருக்குது, 0 இங்கே இருக்குது. 172க்கு அப்புறம் 199க்கு போகலை அப்படின்னா அது வந்து ஸ்கேனோ ஸ்கேனோ இல்லை. ஓகேவா? இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அப்புறம் எஸ்எஸ்டிஎஃப்னா டைம் கால்குலேட் பண்ணுறது. 20க்கும் 28க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 8 தான். அப்படிதானா? அப்படி எஸ்எஸ்டிஎஃப்ஐ இருந்திருந்தா இந்த சைடு தான் வந்திருக்கணும். ஆனால் இந்த சைடு வராமல் இந்த சைடு ஒரே டைரக்ஷனில் போய்கிட்டே இருக்கு. அப்படின்னா அது என்னது? லுக் இல்லைன்னா சி லுக்காக இருக்கும். இந்த 199 வர போயிடுச்சு அப்படின்னா அது என்ன அல்காரிதம்னா லுக் அல்காரிதம், டிஸ்க் ஸ்கெடியூலிங் அல்காரிதம். இது 199 போகாமல் அப்படியே திரும்பி வந்து ஃபஸ்ட்டு இதை ஆக்சஸ் பண்ணது போயிட்டு அடுத்தால நெக்ஸ்ட்டு ரெக்வஸ்ட் நெக்ஸ்ட் டைரக்ஷனுக்கு வந்து போகுது. ஒரே டைரக்ஷனில் போயிட்டு திருப்பி வந்து ஒரே டைரக்ஷனில் போயிட்டு திருப்பி வந்து ஒரே டைரக்ஷனில் போகிறதுனால இது வந்து என்னது? 0க்கோ 199க்கோ போகலை. அதனால இது வந்து என்னது? சி லுக்கு கிடையாது, சி லுக். ஓகேவா? ஆன்சர் சி லுக். Explanation: the disk scheduling graph corresponds to the C-look algorithm. In the C-look algorithm, the disk moves in one direction, okay, either towards lower or higher track numbers. Okay, wow. Once it reaches the farthest request in that direction, instead of going to the இது ரொம்ப முக்கியம். Instead of going to the end of the disk, it jumps back. Okay, wow. It jumps back to the closest request in the opposite direction. இதுதான் சி லுக்கோடது. It then continues serving request in that direction. ஓகேவா? பேக்கில் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டை சர்வீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின், ரெய்ட் லெவல். இது வந்து டிபிஎம்எஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி ஓஎஸ் புக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புக்கில் இது இருக்குது. ஓகேவா? ரெய்ட் லெவல் 1, 2, 3, 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் எதுக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு வந்து பி தான் ஆன்சர். ஏன்னா ஏ வந்து 2 டிஸ்க் மானிட்டரிங். ஓகேவா? டிஸ்க் மானிட்டரிங். தென் ரெய்ட் லெவல் 2 வந்துட்டு எரர் கரெக்ஷன். ஓகேவா? இசிசி. டிஸ்க் லெவல் 3 வந்து பிட் இன்டர்லீவ்டு.
4 வந்து பிளாக் இன்டர்லீவ். இதுல ஒரே ஒரு நல்ல ஒரு ட்ரிக் இருக்குது. பிட்டுக்கு அடுத்து தான் பிளாக். அதாவது ஆப்ஷன் 1க்கு அடுத்து 3 வரணும். இது எல்லா ஆப்ஷன்லயும் பாருங்க. இதுல 1க்கு அப்புறம் 2 இருக்கு. இதுல 1க்கு அப்புறம் 4 இருக்கு. இதுல 1 வந்து லாஸ்ட் இருக்குது. இதுல மட்டும் தான் 1க்கு அப்புறம் 3 இருக்குது. பிட் இன்டர்லீவ்டு, நெக்ஸ்ட் பிளாக் இன்டர்லீவ்டு. அப்போ இத வச்சு நம்ம ஓரளவு கெஸ் பண்ணா கூட இதுதான் ஆன்சர்ன்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், செக் பண்ணிடலாம். ஓகேவா? எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போமா? ரைட் லெவல் 1 அதாவது ஏ வந்து 2ஓட மேப் ஆயிருக்கு. டிஸ்க் மிரரிங், அது மானிட்டரிங் எழுதிதான் நினைக்கிறேன். டிஸ்க் மிரரிங் தான் கரெக்டான ஆன்சர். டேட்டா இஸ் டூப்ளிகேட்டட் ஆன் தி 2 டிஸ்க். மிரரிங்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டிஸ்கில் இருக்கிறத அப்படியே இன்னொரு டிஸ்கில் காப்பி பண்ணுறது தான் என்னது மிரரிங். காப்பியிங்னு அர்த்தம். ஓகேவா? காப்பி. அதனால என்ன வரும், நமக்கு ரிடண்டன்சி வரும். நெக்ஸ்ட் ரைட் லெவல் 2. ரைட் லெவல் 2 வந்து ஃபோர்த் இசிசி, எரர் கரெக்ஷன் அண்ட் ஆர்கனைசேஷன். டேட்டா வித் எரர் கரெக்ஷன் கோட். ஓகேவா? எரர் கரெக்ஷன் கோட் வந்து பேரிட்டி யூஸ் பண்ணி செக் பண்ணி பண்ணுறதுனால எரர் கரெக்ஷன் கோட் வந்து இருக்கும். ரைட் லெவல் 3 வந்து C1. ஒரு நிமிஷம். சி நம்பர் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி வந்து 1 பிட் இன்டர்லீவ்டு. நான் சொல்ல மாதிரி பிட் இன்டர்லீவ்டு. பேரிட்டி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அட் தி பிட் லெவல் அக்ராஸ் தி டிஸ்க். பிட் லெவலில் நாம் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பிளாக் லெவலில் பண்ணுறது. பிளாக் இன்டர்லீவ்டு பேரிட்டி. பிளாக் இன்டர்லீவ்டு பேரிட்டி, அது வந்து ரெய்டு 4. அப்போ ரெய்டு 3 வந்து பிட் இன்டர்லீவ்டு, 4 வந்து என்னது பிளாக் இன்டர்லீவ்டு. பிட் இன்டர்லீவ்டு, பிளாக் இன்டர்லீவ்டு. அப்போ ரைட் நம்பர் 1 வந்து மிரரிங். ஓகேவா? ரைட் லெவல் 1 வந்து மிரரிங். 2 வந்து எரர் கரெக்ஷன் கோட் வந்து அது இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெய்டுனா என்னது, ரிடண்டன்ட் அரே ஆஃப் இண்டிபெண்ட் டிஸ்க்ஸ். அதோட அப்ரிவேஷன் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரெய்ட் லெவல் 0னா என்னது, ஸ்ட்ரைப்பிங். ஸ்ட்ரைப்பிங்னா என்னது, டிவைடிங் தி டேட்டா இன்டு பிளாக்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் தெம் ஈவன்லி அக்ராஸ் மல்டிபிள் ட்ரைவ்ஸ். இருக்கிற டேட்டாவை என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி அதை பிளாக்ஸில் நம்ம என்ன செய்வோம், அசைன் பண்ணுவோம். அதுதான் ரைட் லெவல் 0. அது வந்து இந்த இதில் எழுதியிருக்காங்க நான் ரிடண்டன்ட் ஸ்ட்ரைப்பிங். அதனால் டிவைட் பண்ணி தான் எழுதியிருக்கோம், காப்பி பண்ணலை. அதனால் இது வந்து நான் ரிடண்டன்ட் ஸ்ட்ரைப்பிங். ரைட் லெவல் 2 அப்படின்னு சொல்லி வைக்கும்போது மிரர்டு டிஸ்க். மிரர்டுனா என்னது, இந்த 4ல் இருக்கிறது இந்த 4ல் காப்பி பண்ணுறது தான் இந்த மிரர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரைட் லெவல் 2 இந்த இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் லெவல் 2 எரர் கரெக்ஷன் கோட் இருக்கும். பேரிட்டி லெவல் செக் பண்ணி நம்ம வந்து என்ன செய்வோம், அதாவது ரிசீவ் பண்ணுற டேட்டா வந்து கரெக்டான செக் பண்ணுறது. ரைட் லெவல் 3 வந்து பிட் இன்டர்லீவ்டு. ஏற்கனவே நான் சொன்னது. ஒன்லி ஒன் பேரிட்டி டிஸ்க் இஸ் needed for several regular disks. Disk controllers can detect whether a sector has been read correctly. So, single parity bit can be used for error correction. Single parity bit is used for error correction as well as detection, because we know exactly which sector it is and for each bit in the sector. Whether it is 0 or 1 by computing the parity. Parity compute பண்ணுறது மூலமாக நம்ம வந்து என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பிட் இன்டர்லீவ்டு பேரிட்டி. அதுக்கப்புறம் பிளாக் இன்டர்லீவ்டு பேரிட்டி. ஒரு டிஸ்க்கு ஃபெயில் ஆனாலும் நம்ம வந்து என்ன செய்யலாம், பேரிட்டி பிளாக் வச்சு நம்மளால் என்ன செஞ்சுக்கலாம், ஃபெயில்டு ரொபஸ்ட் மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், if the virtual memory size is 32 MB and physical memory size is 4 MB with a page size of 2 KB. ஓகேவா? calculate the number of frames available in the physical memory. physical memory டிவைட் பண்ணும்போது ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் மெமரி வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, பேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Physical memory is in an operating system is the actual hardware RAM installed in the computer. அது வந்து physical memoryனா என்னது, நம்மளோட ஹார்ட்வேர். it serves as a volatile. RAM வந்து எப்போதுமே வந்து என்னதான், volatile. எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது அதில் டேட்டா காப்பி ஆகும். சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற டேட்டாலாம் இரேஸ் ஆகிடும். ஓகேவா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், volatile சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ், அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ். வெதர் CPU keeps the data and instructions actively being processed, providing fast direct access needed for the programs to run. ஓகேவா? Next, virtual memory. Virtual memory is an OS technique that creates an illusion. Illusion என்னது,
இப்போ நம்ம ஃபிசிக்கல் ரேமில் கொஞ்சம் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, தேவையான டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா, தேவையில்லாத டேட்டாலாம் இருந்துச்சுன்னா, அது அவ்வளோத்தையும் செகண்டரி ஸ்டோரேஜுக்கு மாற்றிட்டு, அந்த இடத்துல வேறு தேவையானதை ஸ்டோர் பண்ணோம்னா, அதுதான் அப்போ நம்மளுக்கு என்ன தோணும்? நிறைய ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி தோணும்ல. அதுதான் வந்து எனது இல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. செகண்டரி ஸ்டோரேஜில் மாற்றிட்டு தேவையானதெல்லாம் ரேமில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் பண்ணுறது தான் வந்து எனது இதுதான் விர்ச்சுவல் மெமரியோட கான்செப்ட். ஓகே. அப்போது நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபிசிக்கல் மெமரி சைஸை தான் எடுக்கணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபிசிக்கல் மெமரி சைஸ், விர்ச்சுவல் மெமரி சைஸ் எடுக்கக்கூடாது. ஃபிசிக்கல் மெமரி சைஸ் எவ்வளவு? 4 MB டிவைடட் பை பேஜ் சைஸ் என்னது? 2B. ஏன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பேஜஸ். ஓகேவா? அப்போ 2KB. இது MBயில் இருக்குது, இது KBயில் இருக்குது. MBயை வந்து கேபியாக மாற்றினா அதே 4 இன்ட்டு MBயை கேபியாக மாற்றினா 1024. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். டிவைடட் பை 2KB தான் அது. அதனால் ஒன்றும் மாற்ற வேண்டாம். 2 4 கேன்சல் ஆகும்போது 2 வரும். 1024 into 2 2048 is the answer. So B is the answer. Next, which of the following does not interrupt a running process? Scheduler தான் வந்து என்ன does not interrupt the running process. எப்படி அப்படின்னா, அது ஜஸ்ட் ஸ்கெடியூல் பண்ணும். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும்னு ஸ்கெடியூல் பண்ணுமே தவிர, மற்றபடி அது டிஸ்டர்ப் ஒன்றும் பண்ணாது. ஜஸ்ட் இன்ஃபார்மிங் தட் த டைம் இஸ் ஓவர். தட்ஸ் இட். டைமர் வந்தாச்சு அப்படின்னா அது வந்து இன்டரப்ட் ஆயிரும். டிவைஸும் இன்டரப்ட் பண்ணிடும். பவர் ஃபெயிலியரும் என்ன செஞ்சிடும்னா இன்டரப்ட் பண்ணிடும். ஓகேவா? The scheduler does not directly interrupt a running process. Instead, it manages when the process are executed and assigns the CPU time. It is a part of the operating system that is responsible for process management, but it doesn't cause interruptions. It determines which process should run next based on the scheduling algorithms. Next, நம்மளுக்கு வந்து இதிலேருந்து வர்றது எல்லாமே இந்த மாதிரி ப்ராசஸ்ஸு, பர்ஸ்ட் டைமு அதெல்லாம் கொடுத்து அதில் உள்ள அல்காரிதம்ஸ் எல்லாமே எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இருக்குது. இதில் நம்மளுக்கு 5 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதனோட எக்ஸிக்யூஷன், அதாவது பர்ஸ்ட் டைம் எக்ஸிஸ்ட் ஆகிற டைம் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த ப்ரையாரிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ரையாரிட்டி ஸ்கெடியூலிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அரைவல் டைம் எல்லாமே 0ன்னு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கன்சிடர் பண்ணிக்கிறோம். பர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ப்ரையாரிட்டி லோயஸ்ட் நம்பர் அப்படின்னா ஹை ப்ரையாரிட்டி, அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அப்போ அது டர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம், முதல்ல கேன் சார்ட் வந்து வரையணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேன் சார்ட் இப்படி வரையணும். 0ல் ஸ்டார்ட் ஆகும். ப்ரையாரிட்டி 1 அப்படின்னா அந்த இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது P2 ப்ராசஸ் 2 அது வந்து 1 அப்படி போயிட்டே இருக்கும். எப்படின்னு இதில் போட்டிருக்கேன். ப்ராசஸ் P2 வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி 2வோட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து 5. ஓகேவா? எக்ஸிக்யூஷன் டைம் 5 அப்படிங்கும்போது 5 + 1 5. ஏற்கனவே 5 + 1 இந்த 1 = 6. நெக்ஸ்ட்டு 3 ப்ரையாரிட்டி 3 எதில் இருக்குது? ப்ரையாரிட்டி 3 வந்து 10 அப்போனா 6 + 10 16 வரும். இந்த இடத்துல 16 வரும். அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி 4 வந்து 2 16 + 2 18 வரும். அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி 5க்கு 1 milliseconds, ஸோ 19 அப்படின்ட்டு வரும். ஓகேவா? இதுலேருந்து தான் டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கணும். டர்ன் அரவுண்ட் டைம் வந்து ஃபினிஷிங் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஓகேவா? கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். இதில் கம்ப்ளீஷன் டைம் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் 16, அரைவல் டைம் எல்லாமே 0 அப்படின்னு இருக்கிறதுனால அதில் உள்ளதை பார்த்து கரெக்டாக அப்படியே எழுதிடணும் ஒவ்வொரு ப்ராசஸ்லையும். வெயிட்டிங் டைம் வந்து டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். 16 - 10 6. அதுக்கப்புறம் டர்ன் அரவுண்ட் டைம் 1 - 1 0. அதுக்கப்புறம் 18 - 2 16. 19 - 1 18. 6 - 5 1. ஓகேவா? வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா
அது ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது அந்த 5 நம்பரையும் எழுதி டிவைடட் பை 5 போடும்போது நம்மளுக்கு 8.2 வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்தால வரப்போகிற சம்முக்கு எல்லாமே வந்து இதுதான். இதை வச்சு இதே ப்ராசஸ் அரைவல் டைம், பர்ஸ்ட் டைம், ப்ரையாரிட்டி எல்லாமே இருக்குது. இதை வச்சு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கன்சிடர் தி ஆவரேஜ் calculate the average response time for these processes with non-preemptive priority scheduling algorithm. ப்ரீஎம்டிவ்னா என்ன, நான் ப்ரீஎம்டிவ்னா என்ன? ப்ரீஎம்டிவ்னா டைம் வந்தோடனே ப்ராசஸை மாற்றிடும். அது ப்ரீஎம்டிவ். நான் ப்ரீஎம்டிவ்னா அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் வர்றதான் என்னது நான் ப்ரீஎம்டிவ். ப்ரையாரிட்டினா என்னது, நம்ம இப்போ பார்த்தோம்ல போன இதில் 1 2 3 4 5ன்னு ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. லோவஸ்ட் நம்பருக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி. அப்போ அந்த ப்ராசஸும் எக்ஸிக்யூஷனுக்கு வந்து போகும். அந்த மாரி ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. நான் இந்த பேஜை கரெக்டாக காமிக்கிறேன். இந்த பேஜை நல்லா பார்த்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு நான் இதே அல்காரிதம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த கேன் சார்ட் வந்து வரைஞ்சி பாருங்கள். நான் காட்டுறேன், இதை பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு வரைஞ்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு P2, P5, P1, P4, P3. ஓகேவா? இது வந்து இந்த கேன் சார்ட் கரெக்டாக வரைய தெரிஞ்சால் தான் டேர்ன் அரவுண்ட் டைம் கரெக்டாக வரும். அதேமாரி வெயிட்டிங் டைமும் கரெக்டாக வரும். ஓகேவா? அப்போ கேன் சார்ட் வரைஞ்சி பாருங்கள். டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி ஆவரேஜ் வெயிட்டட் டேர்ன் அரவுண்ட் டைம் ஃபார் தீஸ் ப்ராசஸ். ஓகேவா? இதுக்கும் அதே ப்ராசஸ் தான். ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துருந்துச்சுல ப்ராசஸ் P1, P2, P3 இதே கொஸ்டின் தான் எல்லா சம்முக்கும். ஓகேவா? இது ஃபுல்லாக இதெல்லாம் பாக்கி உள்ள சம் எல்லாத்துக்கும் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை வச்சு எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் வந்து என்னது, ஆவரேஜ் வெயிட்டட் டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த கேன் சார்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எப்படி வரையணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த கேன் சார்ட் வரைஞ்சதுலேருந்து தான் நம்மளால் இந்த டேர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம், வெயிட்டட் டேர்ன் அரவுண்ட் டைம் எல்லாமே நம்மளால் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். இது அடுத்தது. இதை பாஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள் கரெக்டாக இருக்குதான்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் தி ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் ஃபார் தீஸ் ப்ராசஸ் வித் FCFS. FCFSனால் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு அல்காரிதம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதுக்கும் கேன் சார்ட் இந்த இருக்குது. இந்த கேன் சார்ட் வந்து இது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ், செகண்ட் ப்ராசஸ், தேர்ட் ப்ராசஸ், ஃபோர்த்து ப்ராசஸ், ஃபிஃப்த்து ப்ராசஸ் எல்லாத்தையும் பர்ஸ்ட் டைம் வச்சு நாங்கள் கால்குலேட் பண்ணி நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். கரெக்டானு பார்த்துக்கோங்க. டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வுக்கு டேர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம் எல்லாமே கால்குலேட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். What is the average waiting time for these process? Average waiting time for this process with non-preemptive shortest job first scheduling algorithm. இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா இது கால்குலேட் பண்ணுறதே வந்து எனக்கே கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. செகண்டுன்னு போட்டேன், மறந்து போய். இது வந்து P5. இதெல்லாம் செஞ்சு இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சாச்சு கேன் சார்ட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு SJF ஸ்கெடியூலிங் அல்காரிதம். ஓகேவா? SJFனா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலிங் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருந்த. when we apply shortest job first algorithm, process P2 faces partial starvation and waits for a longer time to execute. which one of the following algorithm address this problem? இதில் பார்த்தீங்கன்னா P2 வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இதில் SJFல P2 வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஓகேவா? அப்படி எடுக்கும்போது அதே ப்ராப்ளம் வேறு எந்த அல்காரிதத்துக்கு நம்மளுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னா இதை பார்த்தீங்களா, இதில்
ப்ராசஸ் P2 வந்து எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கு. ஆனா அதனோட பர்ஸ்ட் டைம் பாருங்க, பர்ஸ்ட் டைம் 3 தான். ஆனா எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கு. ஏன் அப்படிங்கிறத நம்ம அந்த கேன் சார்ட் போட்டோம்னு தெரிஞ்சிடும். அதே ப்ராப்ளம் வேற எந்த அல்காரிதத்தில் அந்த பிரச்சனை வேற எதில் வந்திருக்கு அப்படின்னா ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ நெக்ஸ்ட் அதில் வந்து வந்திருக்கு. ஓகேவா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு. ஏன் அப்படிங்கிறத கீழே பார்ப்போம். Highest response ratio next is the non-preemptive scheduling algorithm that reduces starvation by prioritizing the process based on their response ratio. It dynamically adjusts priority based on waiting time and the burst time using the formula. அந்த ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெயிட்டிங் டைம் ப்ளஸ் burst time divided by burst time. இதுதான் அந்த ஃபார்முலா. A process with a longer waiting time gets higher priority, preventing starvation by long process. அப்போ இவ்வளோ இது பார்த்துருக்கோம். நீங்கள் இதில் உள்ள எல்லா கேன் சார்ட் போடுறது இது எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கேன் சார்ட் போடுறதுல டவுட் இருக்குது, இல்லாட்டி டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுல டவுட் இருக்குது, இல்லாட்டி வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுல டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து போட்டு அடுத்த வீடியோவில் அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுருக்கேன். ஓகேவா, தேங்க்யூ.